शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ज्ञानांशो यस्य सतश्चर्यनिरूढो बुद्धिर्बुद्धिर्बुद्ध्यत्यत्र बहिर्बोध्यपदार्थान् नैव अन्तःस्थं बुध्यति यं बोधयितारं तं संसारध्वान्तविनाशं हरिमेडे. हरिमेडे ஸ்தோத்திரத்துல 32வது ஸ்லோகம். எல்லா உபனிஷத்துடைய சாரத்தையும் ஒவ்வொன்னா கொண்டு வந்து நமக்கு பகவான் மகாவிஷ்ணுடைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வியாஜத்துல சொல்லிட்டு இருக்க. பரமாத்மா மகாவிஷ்ணுவானவர் என்னுடைய சரீரத்திலையும் நான் பூந்துருக்கேன்னு பகவத்கீதைன்னு சொல்லியிருக்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. அவர் உள்ள இருக்கத்தொட்டுத்தான் நம்ம புலன்கள்லாம் தன் வேலை செய்யறது. வெறுமன பொம்மை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பொம்மை ஒண்ணும் பண்ணாது, அதுக்கு கீழ் கொடுத்தா தான் எல்லா காரியமும் பண்றோம். அதே விதமாக இந்த சரீரம் ஜடமான சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள அந்த பகவான் வந்து தூண்டி வைக்கிறார். அந்த பகவான் இருப்பதனால் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இவையெல்லாம் நடக்கிறது. நாம் அறிவுக்குனால் நமக்கு அந்த பகவானால் தான் வருகிறது. அப்படிப்பட்டதான அந்த பகவானை நாம் உள்நோக்கி பார்க்க தெரியல. ஏன்னா சர்வாந்தரம் அவர் இருக்க, உள்ள இருக்கிறத நம்ம கண்ணை பார்க்க மாட்டேங்கிறது. கண்ணுக்கு வெளியில இருக்கிற பொருள்தான் பார்த்த வழக்கம், வெளியே தான் பார்க்க தெரியும் அதற்கு. அதே போலயே காது வெளி சொற்களை கேட்குமே தவிர, வெளி சத்தத்தை கேட்குமே தவிர உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை அறிய மாட்டேங்கிறது. இப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நாம் அறிவதற்கு வழி பக்தி ஒண்ணுதான். அதை அறிவதற்கு பக்தியை வரவழைச்சு அந்த பக்தியினால மனசை சுத்தப்படுத்தி அதன் வழியாக அந்த பகவான அறியணும். அப்படிங்கறத நமக்கு இந்த ஸ்லோகத்துல விஜயானாம்சோ யத்யசதத்யதிரூடா புத்தி புத்தியத்ர பகிர்போத பதார்த்தான் நைவ அந்தஸ்தம் புத்தியதி யம் போதயிதாரம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. விஜயானாம்சா நமக்குள்ள இருக்கிற ஒரு கைத்தன்யம் இருக்கு, அது அறிவனுடைய அம்சம். எங்கும் இருக்கக்கூடியதான் அந்த பரம்பொருள் ஒரு அம்சமாக நமக்குள்ள இங்க இருக்க. அம்சையில அம்சா பகவான் கீதையில மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனஸ்தானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு பகவானுடைய அம்சமாகத்தான் நம்ம சொல்லியிருக்க. அந்த அம்சமாக அறிவனுடைய அம்சமா இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா நமக்குள்ள இருந்த அந்த சத்தருடைய சக்தி, அந்த பரமாத்மாவுடைய சக்தி, அந்த சக்தியானது எப்படி இருக்கு? பலவாக இருக்கு. கண்ணோட சேர்ந்து பார்க்கறது, காதோட சேர்க்கறது, கேட்கறது, மூக்கோட சேர்ந்து மாறுறது, இப்படி பல சக்திகளோடு கூடியிருக்கு அந்த தத்துவம். அந்த சக்தியை இந்த ஜீவன் அடைஞ்சு புத்திர் பகிர்போத்திய பதார்த்தான் பகிஹி போத்திய பதார்த்தம் நம்ம சரீரத்துக்குள்ள வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை அறியறது. இதுக்கு சுபாவம் நம்ம பொறிகளுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்த்தல, பொறிகள் எல்லாம் வெளிநோக்கித்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. வெளியில இருக்க பொருளைத்தான் பார்க்க அதுக்கு தெரியும். உள்ள சத்தம் இருக்கு, உள்ள வாசனை இருக்கு, உள்ள உருவம் இருக்கு, எதையும் தெரிஞ்சுக்காது. நாம் தெரிஞ்சுக்கணுமே ஏனால் உள்ள இருக்கிற சட்டையை பார்க்கணுமே ஏனால் நீங்க எக்ஸ்ரேல தான் பார்க்கணும், இல்ல ஸ்கேன்ல தான் பார்க்கணும். நேரா உங்களால பார்க்க முடியாது. அதே போல உள்ள சத்தம் இருக்குன்னா உங்க காதால கேட்க முடியாது. அப்படி இருக்கு. ஏன்? புலன்களை எல்லாம் வெளிநோக்கிய சிருஷ்டிக்கிட்டார். ஆனா இவர் எங்க இருக்கார்? உள்ளூர் இருக்கார். எங்க இருக்கார்? இதயத்துக்குள்ள இருக்கார். அந்த பரமாத்மாவை சதசக்திரூடா இந்த சக்தியை அடைஞ்சு புத்தி புத்தியத்ர பகிர்போத்திய பதார்த்தம் பகிஹி போத்திய பதார்த்தம் வெளியில இருக்கக்கூடியதான அறியக்கூடியதான பொருள்களை அறிகிறது. அதையும் எல்லா பொருளையும் அறிய முடியாது. அதுக்கு புண்ணியம் பாபத்தை அறியுமா? உங்கள்கிட்ட எவ்வளவு புண்ணியம் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் பாபம் இருக்கு அறியுமா? அறியாது. ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான வெயிட் அறியுமா? அறியாது. அந்த பொருளுடைய வெயிட்ட உருவம் நீங்க பார்க்கலாம், அதனுடைய சைஸ் பார்க்கலாம்,
ஆனா அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. அது ஒரு திராத்துல போட்டா தான் தெரியும். ஒரு பொருளை பார்த்ததுன்னா அதனுடைய குருத்துவம் வெயிட் உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு தனியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டியதுதான். அதே போல உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கு எவ்வளவு பாபம் இருக்கு நீங்க அறிய முடியாது. இப்படி அறிய தகுந்ததான பொருளா இருந்தா அறிய முடியும், அறிய தகாத பொருள் அறிய முடியாது. ஆகையால் புத்திர் பாக்கிய பதார்த்தம் இத்தனையும் அறியறது. ஆனா என்ன உங்களுக்குள்ள இருக்கிற பொருளை அறியல, அந்த பரமாத்மாவா அறியல, நான் தான் அறியல சார். புத்திசாலியா இருக்கணும், அறியட்டுமே. யாராலையும் அறிய முடியாது. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான பொருளை அவன் அறிய முடியாது. எதனால என் கண்ணு வேலை செய்யறது, எதனால என் காது கேட்கறது, எதனால என் மூக்கு முகர்றதோ அந்த சக்தியை நான் அறிய முடியுமா? யாராலையும் முடியாது. அறிவூட்டுபவனா இருக்கக்கூடியதான் அப்பரம்பொருளை யாராலையும் அறிய முடியாது. அந்த அறிவூட்டுவன் யாருத? அவர் தான் அந்த பரமாத்மா. தம் சம்சாரம் ஹரிமீடே. அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிந்தோமையானால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா இருட்டும் எல்லா துன்பங்களும் அறந்துவிடும். அப்படி அந்த பரமாத்மா உபனிஷத்தில் சொல்லக்கூடியதான பரமாத்மாவை நமக்கு இப்படி இந்த விதமாக தெரிவிக்க. பிறகு கோயம் தேஹே தேவயிதிக்கம் சுவிசாரிய ஞாதஸ்ரோதா மந்தயிதா தைவஹி தேவஹ இத்யாலோச்ய ஞாம்ச இஹ அஸ்மிதி விதுர்யம் ஹரிமேதே. உபனிஷத்து இதே அம்சத்தை தான் இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கு. கோயம் தேஹே தேவஹா. இந்த சரீரத்துக்குள்ள யார் இந்த தேவன்? கண்ணா காதா மூக்கா நாக்கா யாரு சார் எல்லாத்தையும் அறிகிறார்? இவைகளுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்துருச்சு. யார் வசத்தியும் ஒவ்வொன்றும் நான் தான் வசத்தின்னு சொல்லிட்டா அத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அறியறதுக்கோ வழி கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்ட். கண்ணு உருவத்தை தான் பார்க்கும், சொல்ல கேட்காது, சத்தத்தை கேட்காது. காது சத்தத்தை கேட்குமே தவிர அது உருவத்தை பார்க்காது. இப்படி ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு செயலை செய்கிறதே தவிர மற்ற செயலை அதை பண்ண முடியாது. அப்ப எப்படி காமன் அட்வென்ச்சர் டெஸ்ட் எப்படி முடியாது? உடல் சரியா நடக்காது. அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தெரியும், யாருக்கும் எல்லாமும் தெரியாது. எப்படி ஒரு பரீட்சை வச்சு பார்க்கறது? இவெல்லாம் யோஜனை பண்ணினாலா பிரம்மதேவர்கிட்டே போவோம், நம்மள படைச்சவர்கிட்ட போவோம் அப்படின்னு வெகுடன் சொல்றது. இந்த பிரம்மதேவர் பார்த்தார், எல்லாரையும் நம்ம தான் படைச்சோம், இல்ல யாராவது நீங்க தான் வசத்தின்னு சொன்னோம்னா மற்றவர்களுக்கு கோபம் வரும். எல்லாம் நம்ம குழந்தைகள், நம்ம குழந்தைகள் நான் வசதி இன்னொருத்தர் வசத்தின்னு சொன்னா மற்றவர்களுக்கு கோபம் வருமா வராதா? அப்படி சொல்லலாமா? ஆகையால் அவர் என்ன பண்ணீங்கன்னா இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு பிளான் ஒண்ணு சொன்னார். இந்த சரீரத்திலிருந்து யாரு வெளி கிளம்பினாலும் இந்த சரீரமா பாவிஷ்டமா இருக்கோ ஆயிடுமோ அவர் தான் ரொம்ப வசதியானவர். யாரு இல்லைன்னு இந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுத்தோ அதான் அவர் தான் வசதி அப்படின்னாரு. கண்ணு கொஞ்ச நேரம் போச்சு, ஒரு வருஷம் சரீரத்தை விட்டு வெளியில போச்சு, கண்ணை பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் உள்ள வந்துதான் வந்து மற்றவர்கள்லாம் கேட்கறது, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது நான் இல்லாத சமயத்துல அப்படின்னு. அவ பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்துதான். ஆனா சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பழகி போயிடுது. ஜனங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா, பாவ குருடன் சொல்லி எல்லா வழியுமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனால் இல்லாதனால வாழ்க்கை ஒன்னும் போகல, ஒன்னும் இல்லாம போகல, ஏதோ கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான். இது பார்த்து நம்மளால பிரயோஜனம் தான். அதே போல காது வெளியில வச்சான், ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்தது. இந்த சரீரத்துல காது கேட்கல, ஒரு வருஷம் அதுக்கப்புறம் உள்ள வந்து கேட்டது. எப்படி நீங்க உங்க வாழ்க்கை இருந்தது? ஒன்னும் அப்படி கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு யாராவது சொன்னா நமக்கு கேட்காது, அது போனா போட்டோம். ஆனா ஒண்ணு யாரு வச்சாலும் காது வெளியில பாருங்க, எதை பேசாலும் நம்மளை தோற்றம் பண்ணாலும் வச்சுட்டு சும்மா இருந்தோம், அவ்வளவுதான் வியாபாரம் போகும், வியாபாரம் இல்லை. இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு புலனா வெளியில போச்சு, வெளியில போயிட்டு திரும்பி வந்தது, வந்து கேட்ட பிறகு வாழ்க்கை நடந்துட்டு தான் இருந்ததுக்கு நீங்க இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவு வாழ்க்கையே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, எல்லாம் ஆனப்பதான் கிடைக்கிற முக்கிய பிராணம். இந்த பிராணம் நினைச்சாதான் நான் வேணா போய் பார்க்கட்டுமான்னு ட்ரை பண்ணட்டுமான்னு. இது கொஞ்சம் கலந்துட்டு எல்லா பொருளும் தடம் பொருளுது.
என்ன ஆச்சுன்னு இனிமேல் அங்க இருக்க முடியாது தெரியல. அப்ப என்ன பண்ணிச்சுன்னு அந்த பிராணன்ட்ட நமஸ்காரம் பண்ணிட்டான். சுவாமின்னு நீங்க இந்த சரீரத்தை கிளம்பாதீங்களா, கிளம்பிட்டுனா இனிமேல எனக்கு ஸ்ரீன்னு போட மாட்டா, ஸ்ரீமதினு போட மாட்டா, இது அதுன்னு தான் சொல்லுவா. ரொம்ப நன்னா இல்ல, ஆகையால் நீங்க மட்டும் கிளம்பப்படாது, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், நீங்க தான் பெரியவர் அப்படின்னு ஒத்துக்கிறேங்க. அந்த பிராணன் இருக்கே, அந்த பிராணனுக்கும் எல்லா செயலும் பண்ணக்கூடியதான திறமை இந்த ஒன்னத்தர் கொடுக்கிற. இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு நம்ம சரீரத்துக்குள்ள 5 இடத்துல தன்னை பிரிச்சு வச்சுருக்கு. மூக்கு வாய் வழியா மூச்சுக்காக உள்ளே வழியிலையும் போறது. அதே போல மூலாதாரத்துல இருந்து கொண்டு அபானமா இருந்து கொண்டிருக்கு. நடுவுல ஒரு காத்து ஒண்ணு இருக்கு, சமானம்னு. எந்த அளவுக்கு காத்து உள்ள நீங்க வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காத்து வெளியில போகணும். ரொம்ப காத்து உள்ள இழுத்துட்டு கொஞ்சம் காத்து வெளியில விட்டோம்னா வயரூபி போயிடும். அதே போல நிறைய காத்து விட்டு விட்டு கொஞ்சமா காத்து தான் உள்ள இழுத்துட்டேன்னா அப்புறம் மூச்சு தாக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா எவ்வளவு வாங்கிக்கிறாளோ அவ்வளவுதான் காத்து விடணும். அதிகமா விடுக்கிறதா குறைய விடணும். இப்படி கரெக்டா அந்த ஈக்குவலைஸ் பண்றதுதான் அது தியானம்னு ஒண்ணு. இன்னொன்னு ஒரு டெம்பரரி மெஷரா ஒண்ணு வச்சுட்டு இருக்க, எது உதாரணம்னு. அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கழுத்துல இருக்கார், ஒரு வேலையும் பண்ண மாட்டார். பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கார். ஏன்னா எமர்ஜென்சியில ஒருத்தர் வேலை செய்யணுமோ. அதான் விவகாரம் என்ன, எப்பாவது விஷயம் நம்ம சாப்பிட்டதுன்னா அப்ப வேலை செஞ்சு வாயில இருக்கும்படி பண்ணுவார். அதே போல ஜலமே நம்ம சரீரத்துக்குள்ள இல்லாம போயிடுதுன்னா விக்கல் வரும், நாளை காஞ்சி போச்சுன்னு சொல்வா. இது போல விவகாரத்துல எமர்ஜென்சிய சூச்சனம் பண்றதுக்காக அப்புறம் அவர் தான் வேலை பண்ணுவார், மற்றவர்கள் சும்மா இருப்பாப்ப. ஏன்னா இவெல்லாம் ஓஞ்சி போயிருக்க, அப்ப வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கார் உதாரணம்ட்டு. அதுக்கப்புறம் வியானகான ஒருத்தர், அவர் தான் வயசுல இருக்கார். நீங்க என்னென்ன பொருளை சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கே சாப்பிடணும், நாளைக்கு சிவராத்திரி விவகாரம். ராத்திரி தூங்கவும் தூங்கப்படாது, சிவராத்திரிக்கு பூஜை பண்ணணும்னு. இந்த அந்த எதை நீங்க சாப்பிட்டாலும் அதை என்ன பண்றது, மறுபடியும் நன்னா அத இது பண்ணி பாகம் பண்ணி ரசத்தோட கலந்து சரீரம் முழுக்க வியாபிக்கும்படி பண்றார். அடுத்ததாக அவர் என்ன பண்ற, இப்படி அத்தனை காரியமும் அந்த ஒரு பிராணம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை 5வது சென்று நம்ம சரீரத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு விசேஷம் பார்க்கணும், கண்ணுக்கு ஓய்வு இருக்கு, காதுக்கு ஓய்வு இருக்கு, மற்ற புலன்களுக்கெல்லாம் ஓய்வு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு 8 மணி நேரம் தூங்குறது, வேலை செய்யாம இருக்குது. ஆனா இந்த பிராணன் மட்டும் இதுக்கு ஓய்வு வேணும்னு கேட்டதுன்னா நம்ம கதை என்ன பாருங்க. அது எப்போ ஓய்வு இருக்கக்கூடாது, அது என்னைக்கு நீங்க பிறந்தேடோ அந்த முதல் மூச்சுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு நாளும் ஓய்வு எடுக்காதான். இப்படி அந்த பிராணனுக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டு இருக்கார் பரமாத்மா. அவர் யாரு, கோயம் தேவா, இந்த சரீரத்துக்குள்ள எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் யாரு, நான் யாருன்னு கேட்கிறதோ அதான் கோகம். அந்த கோகம்ங்கிறது அகமிடக்கூடியதான தேவன் யாரு, கோயம் தேவ விசாரியா. இத நல்லா விசாரம் பண்ணினா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் தான் வசதின்னு சொல்லிக்கிறார் சார். அப்ப யாரு வசதின்னு எப்படி தீர்மானம் பண்றது, அதான் சொல்ற விசாரியா. நல்லா விசாரம் பண்ணணும். எதனால விசாரம் பண்ண முடியும், உபனிஷத்துகள்னால விசாரம் பண்ண முடியும். இவைகளெல்லாம் சொல்லக்கூடியதான சப்தங்களுக்கு உபனிஷத்துகள்னு பேரு. அந்த உபனிஷத்துடைய வாக்கியத்தை விசாரம் பண்றதுக்காக வியாசாச்சாரியால் நமக்கு சூத்திரங்களை எழுதி கொடுத்திருக்கார். 555 சூத்திரங்கள், 5 4 அத்தியாயங்கள்ல உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தீர்மானமா விசாரம் பண்ணி அலசி சொல்லியிருக்கார். நமக்கு புத்தியில ஏறா போல சொல்லியிருக்கார். அதான் இந்த நான் யார் எனக்கூடியதான கேள்விக்கு, கோயம் தேவகா எனக்கூடியதான கேள்விக்கு சுவிசாரியா நல்ல விசாரம் பண்ணிருக்காரு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அங்க இருந்து ஆரம்பிச்சு ஜிக்ஞாசான விசாரமும் அர்த்தம் அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறார். சுவிசாரியா ஞாதா ஸ்ரோதா மந்தயிதா தைவஹி தேவஹா. அவர் யார் தெரியுமோ, அவர் தான் பார்க்கிறார், அவர் தான் அறிகிறார், அவர் தான் கேட்கிறார், அவர் தான் நினைக்கிறார். நாம் ஏதோ நம்ம நினைக்கிறேன், கேட்கிறேன், பார்க்கிறேங்கிற யாரு, ஒரு மனுஷன் எழுதிட்டு இருந்தார், லெட்டர் எழுதிட்டு இருக்க. அவரை கேட்டேன், யார் எழுதுறா அப்படின்னு. நான் தான் எழுதுறேன். சரி எழுதுவாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு,
திடீர்னு எழுதுறது நிறுத்திட்டார். என்ன சார் ஆச்சுன்னா பேனா எழுதலைட்டார். எழுதினா நீங்க எழுதலைன்னா பேனா எழுதல. என்ன முன்னாலேயும் எழுதினதையாவது பேனா தான் எழுதினது. ஆனா நிஜமா எழுதினவர் பேனா இல்ல, பேனா வாயிலாக இவர் எழுதல. அது ஞாபகம். எப்பொழுதுமே அந்த கர்த்தா யாரு? உள்ள இருக்கிற ஜீவன் தான். அவர் கண்ணால பாக்கிறார், காதால கேட்கிறார், மூக்கால முகர்றார், பேனாவால எழுதுறார், எல்லாமே நடக்கிறது. இவைகள்லாம் நடக்கிறது. எது நடந்தாலும் உள்ள இருக்கிறது அந்த தத்துவம் தான் பண்றது. யாருங்கிற இந்த உருப்படிகளை எல்லாம் வேலை செய்ய வச்சு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாரே அங்கே இருக்கிற ஒரு பரமாத்மா. அதான் கோயம் தேஹே தேஹே தேவலிதிக்கம் சுவிச்சாரியா ஞாதா ஸ்ரோதா மந்தயிதா கைவயः இத்யாலோச்ய இப்படி நல்ல விசாரம் பண்ணி ஞாம்ச இஹஸ்மி திவிது அந்த பரமாத்மாவுடைய அம்சம் அத ஏவா அந்த அறிவு கட்டியாக பிரஞான கனமா இருக்கக்கூடியதான பரமாத்மா அவருடைய ஒரு அம்சம்னா ஞாம்சி இங்க இருக்கேன். ஆகையால் இந்த சரீரத்துக்குள்ள நான் தோன்றது யாரு? அந்த பரமாத்மா. கோகம்னு ஆரம்பிச்சா கோகம்னு முடியும். யாருன்னா அவர் தான். சஹா அகம், இதுதான் தத்துவசிங்கிற வாக்கியம் சொல்றது. சஹா அந்த தத்து, அகம் நானா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி. கோகம்னு கேட்டேன், நான் யாருன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு பதில் வந்திருக்கு. இந்த பிரம்மஸ்வரூபம் தெய்வஸ்வரூபம் பிரம்மம்னு சொன்னா எந்த உருவங்களோட இருக்கக்கூடியதான அத்தனை சகுண ரூபங்களை பார்க்கிறீங்களோ இவைகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான சைத்தன்யம். விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பிடிச்ச தெய்வமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடியதான் இந்த சுத்தமான ஒரு தத்துவம் இருக்கிற அந்த தத்துவத்துக்கு நாங்க பிரம்மங்கிறோம். ஆகையால் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. சார் நீங்க ஏதோ இருக்காரு சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன், ஆனா அவர் இருக்காருங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தாட்சி? எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கான், அந்த சக்தி இருக்க தொட்டுதான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லா உருப்படியும் வேலை செய்கிறது. அவர் இங்க இருந்து கிளம்பிட்டா ஒண்ணும் வேலை செய்யாது அப்படிங்கிற அப்படிப்பட்டதான பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு என்ன அர்த்தாட்சி அப்படின்னு கேட்கறது. ஒரு ப்ரூஃப் சொல்லணுமோ இல்லையோ, ஒரு லாஜிக்காவது சொல்லணுமோ இல்லையோ. இருக்காங்கிறது எப்படி தெரியும் சொல்றாரு வேதம் சொல்றது. கோஷேவானந்த பிராணிதிச்சாமணி அபானீதிச்ச இத்யஸ்தித்வம் பக்த்யுபபத்யா ஸ்ருதிரேகா தம் சம்சாரத்வம் சவிநாசம் ஹரிமீடே. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள அந்த தத்துவம் இல்லைன்னா நமக்கு ஞாபகத்துக்கு உள்ள அந்த சரீரத்துக்கு அந்த தத்துவம் இருக்கிறதுனால இவ எல்லாம் நடக்கிறது. அது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமாங்கிற. நம்ம ஆத்துல இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கிறோம், நமக்கு சரீரம் என்னென்ன சொகுசு கேட்கறது. உட்கார்றதுக்கு இடம் வேணும், ஃபேன் வேணும், சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் வேணும், எல்லாமும் வேணும். வேலைக்கு கரெக்டா நாகச்சத்துவா எல்லாம் வேணும், படுத்துக்கிறதுக்கு எல்லாம் சரியா வசதியா வேணும், கூட்டுமே நம்ம மாசத்துக்குள்ள வரப்படாது. இப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது நடக்கிறது இல்லைங்கிறது அப்புற விஷயம். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இந்த சொத்துக்கள் எதிர்பார்க்கிறானா இல்லையா? இருக்கான். ஆனா இத்தனையும் எதிர்பார்த்தா நம்ம ரியலா சந்தோஷமா இருக்கமான்னு கொஞ்சம் இதன் படிப்பாங்க. இத்தனையும் பகவான் கொடுத்திருக்கார், ஓரளவுக்கு கொடுத்திருக்கார். இத்தனையும் வச்சிருந்து நிஜமா நம்ம ஆனந்தமா இருக்கோமா அப்படின்னு பாக்கிறதுனா ஏதோ ஒரு மூலையில ஏதோ தட்டி இவ்வளவு பெரிய வெள்ள வேஷ்டியா இருக்க, அந்த மூலையில என்னடா ஒரு பஞ்சாமிரதம் ஒட்டிட்டு இருக்க, கடுப்பாயிடுச்சு. என்ன விவகாரம் இவ்வளவு வெள்ளையா இருக்கேன் சார் அப்படின்னு. ஆமா இல்லைன்னா சொன்னேன், ஒரு மூலையில ஒரு கடுப்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் பாருங்க, தினந்தோறும் ஆனந்தமா தான் இருக்கும். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து என்னதான் அப்படிங்கிறோம், எல்லாரும் சரியா இருக்கு, இருந்தாலும் என்னமா இருந்தாலும் இது ஒரு தப்பு தான் இருக்கு உங்ககிட்ட. அப்படி திடீர்னு உமக்கு கோபம் வருதுங்கிறான். என்ன பண்றது? ஏதோ மீதி பேருக்கு கோபமே வராத மாதிரி, உமக்கத்தான் கோபம் வராத மாதிரி வர மாதிரி எப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் போட்டு விட்டான். அதோ அவருக்கு வாய் இருக்கு, சொன்னார், நீங்க சொல்லக்கூடாது சார். சொன்னாரே 100 தரம் சொல்றாங்க.
அவருக்கு வாய் இருக்கு, அவருடைய ஃபீல் பண்ணினா அவர் சொல்லிவிட்டார், சொல்லிட்டு போட்டுமே, நாம ஏன் அதை பத்தி கவலை பண்ணோம் அப்படின்னு யாராவது இருக்காளா பாருங்க. அப்ப என்ன, நமக்குள்ள எவ்வளவுதான் ஆனந்தமும் எவ்வளவுதான் வேண்டியதான வசதிகளும் அதுக்கு வேண்டியதான விஷயங்களும் கொடுத்திருந்த போதிலும் நமக்கு ஒரு துன்பமானது ஏதோ ஒரு மூலை இருந்து எப்பவும் வருது. ஒரு நாளும் காலம்பிலிருந்து ராத்திரி வரைக்கும் இன்பமாகவே இருந்த ஒரு துன்பமும் இல்லாம இருக்கேன்னு ஒருத்தரால சொல்ல முடியுமா? ஆனா சில மகர்கள் பாருங்க, இவைகள்லாம் விட்டா வீடு பொருள் அத்தனையும் விட்டா என்ன எங்க இருக்காங்க, ஹிமாலயத்துக்குள்ள போய் அங்க இருக்க குகைக்குள்ள உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு என்ன ரொம்ப உஷ்ணமா இருந்தா அதுக்கு ஃபேன் ஏதாவது இருக்கா, இல்ல குளிரா இருந்தா போத்திக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கா, ஏதாவது வசதி இருக்கா, ஆகாரம் வரும்னு நிர்பந்தம் உண்டா, நிச்சயம் உண்டா? ஒன்றும் கிடையாது. இருந்த போதிலும் அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்யறான்னா அவனுக்கு அதுல சந்தோஷம் இருந்தா தானே செய்வான். சந்தோஷம் இருந்தா எந்த வேலையும் இல்லாத போனா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இவ பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு நாள் பண்ணினா பரவாயில்ல சார், ரொம்ப நாளும் பண்ணிட்டே இருக்கா. அப்ப என்ன, நூனம் பிரம்மைவ ரசஸ்தேதாம். ஆச்சாரியால் தைத்தரியோபனிஷத் பாஷ்யத்துல சொல்றார், நூனம் பிரம்மைவ ரசஸ்தேதாம், அவளுக்குள்ளூர அந்த பிரம்ம ரசம் இருக்கு, அதனாலதான் அவ பண்ணிட்டு இருக்கா. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சிரமமா இருந்த பண்ணுவானா பண்ண மாட்டான். ஆனா இவ பண்ணிட்டு இருக்க. அவ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், உள்ளூர ஒரு பிரம்ம ரசம். இதை பண்றதுனால அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுறது. அதே விதமாக நமக்கு அப்பப்ப எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஒருத்தர் இருக்கார். அந்த நிம்மதி எப்படி கொடுக்கிறார், தூங்கும்படி பண்ணிவிடுறார். சிம்பிளா ரொம்ப சிரமமா இருந்தா உங்களால தாங்க முடியல, தூங்கி விடுறது. அந்த தூக்கமானது எப்ப வரும் எப்படி வரும் யாராலையும் சொல்ல முடியாது. சில நின்றுட்டே தூங்குறான், பத்துல தூங்கிட்டே தூங்குறான், உட்கார்ந்துட்டே தூங்குறான். அது எப்படிதான் கத்துட்டாலும் தெரியல அந்த மெக்கானிக் அந்த வியாபாரம். அப்படியே உட்கார்ந்துருக்கான், கண்ணை மூட்டிட்டு இருக்கான், சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கான். பாக்குறோம் ஒரு 5 நிமிஷம் அதனால பக்கத்துல இருக்கிறான், பாக்குறேன் கொரட்டை விட்டுறாரு சார். அந்த தூக்கமானது இப்படியெல்லாம் வருமா? வருதே. சில பேர் படுத்து ஏசி ஆன் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கா, ஒன்னும் வரல. 10 மணில இருந்து ஆரம்பிச்சு 3:30 4 மணி வரைக்கும் இன்னும் தூங்கவே வரல. இவன் ஆனந்தமா தூங்குறான். என்னடான்னா வேதாந்த மகிமைங்கிறான். சில பேருக்கு வருது. ஆனா அந்த தூக்கம் வரும் பொழுது நமக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா விதமான ஒரு சரீரத்துல சிரமமும் போயிடுது. இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள அப்பப்ப வரக்கூடியதான கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க. அவர் நம்ம நினைச்சப்பெல்லாம் நீக்க மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா அது நடக்கிறதா இல்லையா? அந்த தத்துவம் இல்லைன்னா யாரால வாழ முடியும், யாரால மூச்சு காட்ட உள்ள இழுக்க முடியும், வெளியில இருக்கும். ஆனந்தோ நஸ்யாத். இந்த உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் ஒரு ஆத்ம தத்துவம் ஆனந்தமாக இல்லாத போனால் யாரு மூச்சு காத்த உள்ள எடுக்க முடியும், யாரு மூச்சு காத்த வெளியில விட முடியும்? அது நடக்கிறதுனாலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தட்டிட்டுனா தெரியும், ஓடுவான் டாக்டர் கிட்ட. அந்த டாக்டர் என்ன ஆக்சிஜன் உள்ள வச்சுட்டு சரி படுத்துக்கோங்கிறான். என்ன ஆகுது உமக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. கொஞ்சம் சரியாச்சுன்னா ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கிறான். அவ்வளவுதானே தவிர விவகாரம் முழுக்க அந்த உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பரமாத்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அதே போலயே அவர் பயஜனகமா இருக்கார். எப்படி பயம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அவருக்கு ரொம்ப பயம் இருக்கு அவரிடத்துல. என்ன நாம எல்லாம் எல்லோரையும் ரொம்ப வசதியா இருக்கிறவாளா நாம நினைச்சிட்டு இருக்கோம். சில பேர் யாரு, சூரியன். சூரியனை வசதியாகவும் உலகம் முழுக்க அவர் ஒழிக்கிறதாகவும் எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதியாகவும் கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமானவரும் கிரகங்களுக்கு அதிஷ்டாதாவாகவும் இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சூரிய பகவான அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு இருக்கிற பேர்ல முதல் பேரு மித்ராய நமஹா. ஃப்ரெண்ட் எவரிபடி. மித்திரம்னா ஃப்ரெண்டுன்னு எல்லோருக்கும் நல்லது பண்றதுக்காகவே இருக்க. ஆனா அவரும் பாருங்க, காலமே இன்னைக்கு பஞ்சாங்கத்துல 6:02 அவர் உதிக்கணும்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் லேட்டா உதிக்கிறார, இல்ல முன்னாலேயே வந்துட்டார, ஒண்ணும் கிடையாது. அது என்ன இருக்கு டைமா, அந்த டைமான டைம் உதிக்கணும். இங்க மட்டும் இல்ல, இந்த பூமண்டலத்துல எந்தெந்த சமயத்துல எந்தெந்த முழிக்கணுமோ அந்த சமயத்துல உதிக்கணும். உதிக்கிறது மட்டும் இல்ல சார், அஸ்தமிக்கிறதா அப்படிதான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த கேஷுவல் லீவ் வேணும், உடம்பு சரியா இல்லை, நான் படுத்துக்கிறேன், உதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? யோஜனை பண்ணி பாத்தீங்களா?
அப்ப என்ன பண்ணார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் உதிச்சுட்டே இருக்கணும். அந்த சூரிய பகவான் சுத்திட்டே இருக்கணும். அவர் பாட்டுக்கு அவர் எதையும் சுத்திட்டு இருக்கார், அவரை பூமி சுத்திட்டே இருக்கு. இப்படி அந்த சூரிய பகவான், அதுக்கப்புறம் சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போலயே காத்து, இவாளுக்கெல்லாம் அமிதமான சக்தி இருக்கு. காத்து நினைச்சாரையானால் பெரிய பெரிய மலை உச்சியும் உடச்சு கீழே கொண்டு வரலாம். அதன் அதே போல நெருப்பு பாருங்க, ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன், கேஸ் கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கேஸ் சொல்லலாமே தவிர, வந்துருச்சுன்னா அதை ஆன் பண்ணினா எரிஞ்சுதான் ஆகணும். உங்க இடத்துல சமையல் ஆகிதான் ஆகணும். நான் இன்னைக்கு என்ன எரிஞ்சுட்டே இருக்கிறது, ஆனா உஷ்ணமா என்ன தொட்டு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க வேணா தொட்டு பாருங்க, நான் பார்க்க என்னைக்காவது நெருப்பானது நான் சுட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சார்? சாதாரணமான மனுஷங்களை நம்ம பார்க்கணும், இவ எல்லோருமே கொஞ்சம் ஆனதுன்னா எனக்கு வேண்டாம், என்னால போறோம் முடியும் வேண்டாம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயத்தை சொல்றாளே. இப்படி ரொம்ப உயர்ந்ததான நிலையில இருக்கிறவாளும் விடாம அந்த காரியத்தை சொன்ன மாதிரி நியமமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அது என்ன தெரியுதுன்னு, அதற்கு பின்னால பயமூட்டுறவர் ஒருத்தர் இருக்க, நீ இது பண்ணல தலை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றதுனால்தான் நியமமாக டிசிப்ளின்டாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. அப்ப இவாள் இடத்துல நியமமான வேலை வாங்குறவர் ஒருத்தர் இருக்கார், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அவருடைய பயத்தினால்தான் காத்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, சுத்திட்டே இருக்கு எப்ப பாரும். பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதிச்சுட்டே இருக்கார். இந்திரனாகட்டும் அக்னி ஆகட்டும் அவ தன் காரியத்தை பண்ணிட்டே இருக்க. மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா, யமதமராஜா இருக்காரு, 5வது கால்குலேட் பண்ணிருக்கோமே, இவர் எப்பொழுதுமே ஆல்வேஸ் ஆன் தி ஹீல், எப்பொழுதும் ரெஸ்டே எடுக்க மாட்டார். எந்த சமயத்துல யார் பிராணனை எப்ப எடுக்கணுமோ, ஒரு செகண்ட் முன்னாலும் எடுக்கக்கூடாது பின்னாலும் எடுக்கக்கூடாது, எப்ப வேணுமோ அப்ப எடுத்துதான் ஆகணும். மறந்து விட்டாரையானால் அவருடைய உத்தியோகத்தையும் போயிடும். அப்படி ஏதோ ஒரு தடவை தான் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இன்டர்னல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்னும் கிடையாது, போயிடுது உத்தியோகம். அவர் தலை மேலேயே ஒரு பெரிய இரும்பு சொல்லிட்டே இருக்கான், ஒரு சின்ன கயர்ல தப்பு பண்ணினா மேல விழுந்துருங்கிறார். சிம்மாசனத்துல உட்கார முடியுமா சொல்லுங்க பாருங்க, மேல இரும்பு இருக்கு தலையில விழுந்துருங்க. என்ன சுவாமி அப்படி ஒரு பயத்தை வச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு பயத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரோ இல்ல, யார் அவரை நாடலாரோ அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். அபயம் பிரவிஷ்டாம் விந்ததே, அந்த பகவான நாடினவாளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். எப்படி? சகதேவ பிரபன்னாய தவஸ்மீதி யாததே அபயம் சர்வபூதேபியோ தராமிய தத்விரதம் மம. இது அதுல இருந்து எதுல இருந்து உங்களுக்கு பயம் இல்லாம நான் காப்பாத்துறேன். பகவான வணங்கினா போறோம், அவரை அறிந்தால் போறோம். நகி கல்யாண துர்கதின் தாத்த கச்சதி, பகவான் நாடி நல்ல வழியில கால் எடுத்து வச்சவன அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில கெடுதலே கிடையாது அப்படின்னு அபை. முன்னால பார்த்தோம், அவ்வளவு பயத்தை உண்டு பண்றவராகவும் இருக்க, ஆனா அவரை சரணாகத்தை அடைஞ்ச வாழ்க்கை பயமில்லாத நிலையும் கொடுக்கிறார், இத்தனையும் கொடுக்கிறார். அப்படி எப்படின்னு நமக்குள்ள அந்த ரசம் இருந்தாத்தான் எல்லாமும் நடக்கிறது. யாரு மூச்சு காத்து உள்ள இருக்க முடியுமா அல்லது வெளியில விட முடியும்? ஆனந்தோ நசியாது, இத உள்ள இருக்கக்கூடியதான ஆனந்த விடயமா அவர் இல்லாத போனா நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சரீரத்தை உண்டு பண்ணி, அம்மா வயசுல நம்ம இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை உண்டு பண்ணி இதுக்குள்ள காம்பூந்து கண்ணுக்காக ஊனாக்க வளரும்படி பண்ணி அதனால வேலை செய்யும்படி எல்லாம் அவர் தான் பண்ணினார். ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பிறகு அதை சுவிட்சில போட்டா அதுக்கப்புறம் அது எரிகிறது சார்ந்து இல்ல, அவரே எல்லாத்தையும் பண்ணினார், அவரே எல்லாத்துக்குள்ள பூந்துட்டார், அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். பாத்தீங்களா? இதுதான் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஃபேனை கடையில இருந்து வாங்கிட்டவர்கள் வாங்கிட்டு வந்து நீங்க பிக்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் சுவிட்ச் பிளக்ல போடுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணது இனிமேல சுத்த ஆரம்பிக்கிறது. அவர் என்ன வயரையோ ஃபேனையோ எல்லாத்தையும் அவர் தான் பண்ணினார், அவரே சுத்திட்டு இருக்கார். அப்ப அவருடைய காரியம் பார்த்தீங்களா? இந்த சரீரத்தையும் அவர் தான் சுட்டி பண்ணினார், சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கண்ணு காது மூக்குனாக்கா அவர் தான் சுட்டி பண்ணினார், அதுக்குள்ள அதை வேலை செய்யும்படி பார்த்ததுதான் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத போல நடக்கும். அப்ப அவனுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு,
கோஷ்யேவ ஆத்மனி நஸ்யாத் அயமே சக்கேவ ஆனந்த பிராணிக்கிச்சா பாணிக்கிச்சா. மூச்சு காத்து உள்ளறது விடுறதோ அல்லது வெளியில போறதோ எல்லாம் அவரால் தான் நடக்கிறது. இத்தியஸ்தித்வம் பக்தியுபபத்யா ஸ்ருதிரேகா. இதனாலதான் இந்த பரமாத்மா நமக்குள்ள இருக்கார். இல்லாத போனா ஒரு உருவடியும் ஒண்ணும் வேலை செய்யாது அப்படிங்கறத உபபத்தியா. உபபத்தின்னு யுக்தி. அந்த பரமாத்மா இங்க இருக்கார் என்கிறதுக்கு அடையாளத்தை வேற சொல்லிச்சு ஸ்ருதிரேகா. அப்படி எந்த ஸ்ருதி சொல்றதோ அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன். தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்ததாக ஐத்தரியோபனிடத்துல சொல்லக்கூடிய அம்சம் பிராணோவாஹம் வாக்ரவணாதீனி மனோவா புத்திர்நாஹம் வியஸ்த உதாஹோ விசமஸ்தஹ இத்யாலோச்யப்திரிஹாதீதி விதுர்யம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இந்த நான் தோன்றத இந்த சரீரத்துக்குள்ள இந்த நான் யாரு யோஜனை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினா. ஏன்னா உலகத்துல மனுஷாள்னா நான் யாருன்னு விசாரம் பண்ணுங்கிறான் வேதமும் சொல்றது. நானா விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா இவன் எத்தனையோ பொருள் நானுங்கிறான். கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறான். கொஞ்சம் வேதனை பண்ணுங்க. ஐஎம் சீயிங்கிறோம். கண்ணுன்னா பார்த்திருக்க ஆனா நான் தான் சொல்றான். அதே போல காது கேட்கறத நான் கேட்கறேங்கிறான். கால் நடக்கிறது நான் நடக்கிறேங்கிறான். கை எழுதுறது நான் எழுதுறேங்கிறான். இந்த நான்கிற பொருளுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் தெரியலையே. பிராணோவாகம் வாக்சவனாதீரி. நான் பிராணமா நான் மூச்சு காத்து இழுத்துட்டு இருக்கேங்கிறான். இல்ல மூச்சு காத்து விட்டேங்கிறான். இந்த நானுங்கிறது காத்தா அவானமா கண்ணா வாக்கா? நான் தான் பேசுறேன். பேசுறது நீங்களா? உள்ளவர் இந்த பேசுங்கிறது எப்படி வருதுன்னு பெரிய விவகாரம். அது சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உண்டாகிறது. நாதி கிருத் கண்ட ரசனா. சில நாதி, சில காது கழுத்து, சில எழுத இதயம், சில எழுத நாக்கு, சில எழுத உதடு. வா அப்படின்னு சொன்னா கீழ் உதடு மேல் பல்வரிசையை தொட்டா தான் வா வரும். தொடாம சொல்லி பாருங்க ஆதான் வரும். வாங்கிறது வரவே வராது. ரெண்டு உதடு ஒட்டினாதான் மா வரும். பாப்பா பாபா மா வரணுமே. ரெண்டு உதடு ஒட்டிதான் ஆகணும். ஒட்டாம நீங்க எந்த எழுத்து சொன்னாலும் ஆதான் வரமே தவிர பாப்பா பாபாமா வராது சார். அப்படின்னு ஒரு எழுத்துகள்லாம் வரத்துக்கு சில இடங்கள் உண்டு. இடங்கள் மட்டும் இல்ல, அத நீங்க பேசணும்னா ஒரு அளவுக்கு அதுக்கு ஒரு பிரயத்னம் பண்ணணும். அந்த பிரயத்னம் பண்ண தெரியாதனால்தான் சின்ன குழந்தைக்கு வரமாட்டேங்குது. அது பேசணும் நினைக்கிறது வரல. ஒரு 2-3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது. 2 வருஷம் முடிஞ்சுமே டக்குனும் ஊர்வம்பெல்லாம் அன்னைக்கே பேச ஆரம்பிச்சு. அப்ப விவகாரம் என்னன்னா அது எப்படி வருது? அதை பேசுறதுக்கு ஒரு திறமை வேணும். அது வரலைன்னா பேச முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினா டயர்ட் ஆயிடுது. அப்ப ஒரு யத்னம் வேண்டி இருக்கோ இல்லையா? அப்ப இடம் இருக்கு, யத்னம் இருக்கு. அது எழுத்துக்கள்ல மாத்தி சொல்லிட்டுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். எழுத்துக்கள் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? பிக்கஹான்னா பிக்கம்னா கிளின்னு அர்த்தம். திருப்பி சொல்லிவிட்டாங்க கபிஹீன்னா குரங்குன்னு அர்த்தம். வரிசையா சொல்லணும் சார். இப்படி மாத்தி போயிடுச்சுன்னா அர்த்தம் போயிடுச்சு. நான் ஞாபகம் வச்சுக்கணும். ரசஹானா ரசம்னா சாப்பிடுற ரசம். அது என்ன திருப்பி போட்டான் சரம்னா. சரம்னா மாலைன்னு அர்த்தம். எழுத்தானது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி போயிடுச்சுன்னா ஒரே தினம் அர்த்தமா போயிடும், மாறி போயிடும். அப்ப என்ன எதுவுமே எழுத்துக்களை மேனுபேக்சர் பண்ணி வெளியில அனுப்புறது இல்ல, அது ஒரு ஆர்டர்ல வரும். அந்த ஆர்டர் கூட எப்படி இருக்கணும்னு அந்த எழுத்து சொல்றப்ப நீங்க சொல்றப்ப கரெக்டா இருக்கணும். விவகாரங்கள் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்கா, வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி இன்னும் ஒருத்தர் கேட்டார், இவன் யாருன்னு கேட்டார். அந்த பொண்ணு அப்பாவுக்கு அவர் என்ன இருக்க அந்த சம்ஸ்கிருதம் சொல்லி எல்லாம் ஸ்வஜனாள்ட்டார். என்ன சொல்லணும்னு ஸ்வஜனாள்னு சொல்லல, நம்மளவா தான் அப்படின்னு சொல்லணும். அந்த தான்னு சொல்றதுக்கு பதில் அவர் ஷான்னு சொல்லிவிட்டார். எல்லாம் ஸ்வஜனம், எல்லாம் நாய் கூட்டம், எல்லாம் எழுத போயிட்டாங்க. விவகாரம் முழுக்க யாரும் அங்க இல்ல. என்னடா அந்த பேசும் பொழுது கரெக்டா பேச ஒரு எழுத்து கொஞ்சம் அழுத்தி சொன்னாலும் கிருஷ்ணா பணம்ல. அப்ப என்ன உள்ள ஒரு மனுஷன் பேசலாம்னா எந்த பாஷையிலயும் அப்படி உண்டு. சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்ல, நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்.
தமிழாகட்டும் தெலுங்காகட்டும் எந்த பாஷையா இருந்தாலும் அந்த பேசுறதுன்னு அது தனி பேச்சு. அதுக்கு வேண்டியதான். ஆனா இப்படி பேசும்படி பண்றவர் யாரு? அந்த பரமாத்மா தான். அதான் பிராணோவாகம் வாக்ரவணாதீனி மனோவா. இந்த மனசு எதையோ யோஜனை பண்றது பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஒரு அதிசயம்னு. எத்தனையோ 15-20 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம் இன்னைக்கு அது ஞாபகப்படுத்தி சொல்றது. ஓஹோ, இன்னார போய் கேளுங்களேன், அவருக்கு தெரியுமே விடையும். ஆமா, எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒரு 10-15 வருஷத்துக்கு அவாத்துக்கு போனேன், அங்க யாரோ பேசினா அது மனசுல இருக்கு அப்படின்னு. எத்தனை விஷயம் நம்ம தெரிஞ்சது அன்னைக்கு அது முக்கியமாக காணப்படல. இதனால கேட்டது அப்படியே ஞாபகத்து இந்த சமயத்தை கரெக்டா ரீகால் மெமரி வருது பத்தியா. அந்த மனசு பண்றது அது சரியா வரலைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி யாரும் யோசனை பண்ணிப்பாரு. அப்பனா மனசுல எத்தனையோ இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். வாங்கி வச்சிருந்ததான இன்ஃபர்மேஷன் தான் மனசுக்குள்ள இருக்கு. அது அந்த சமயத்துக்கு தகுந்தாப்புல எடுத்து வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா டாக்டர். அவர் படிக்கிற காலத்துல படிச்சார். அது எப்போ எல்லாமே எல்லா வியாதியுமா வருது இல்ல, எப்போ வருது, வந்தப்ப படிச்சு ஓஹோ இதுக்கு இந்த மருந்து கொடுத்தா சரியாகும், அது கொடுக்கறா சரியாருது. அது ஞாபகம் இருக்கணுமா வேண்டாமா? எத்தனை விஷயமும் ஞாபகம் வச்சுக்கிறது சார். சின்னதாக தலை இருக்குன்னா, தலை சின்னதா இருந்தாலும் நீங்க சொல்லப்படுகிறதான கம்ப்யூட்டர்ல ரேம் மெமரிங்கிற பத்தில இது எல்லாத்தையும் தாண்டி அதிகமா உங்க தலையில இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மனுஷனையும் அவள் இந்த ஜன்மா இல்ல பகுனிமே ஜன்மானி அர்ஜுனா தானியம் வேத சர்வாணி நத்வம் வெத்தபரம் தபா. எத்தனையோ பிறவிகள்ல யார் யார் எப்படி எப்படி இருந்தா என்னென்ன பண்ணினா எல்லாம் ஞாபகம் இருக்குன்றது. அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. அதான் புத்தர்வாம் இவைகள்லாம் தனித்தனியாக ஆத்மாவா இருக்க வேண்டாம், எல்லாம் கூடி சேர்ந்து ஆத்மாவா இருக்கலாமோ இல்லையா? இப்ப தனித்தனியா இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரொம்ப கஷ்டம். எல்லாம் நன்னா இருக்கிற வரைக்கும் எல்லா ஜனங்கள்லாம் ஓஹோன்னு சொல்லுவா சார். கெட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா தலையும் உங்க தலையில தான் வந்து விழும். இதனாலதான் ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, இண்டிவிஜுவலா இறக்கப்படாதுன்னு தனித்தனியா பண்ணிட்டு இருக்கா. ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு யாருன்னு பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார், சேர்மன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். அவர் பார்த்த இதனால அது ரொம்ப யாரோ ஏதோ பண்ணினா நம்ம தலையில வந்து விழுறது. சௌக்கியமா இருக்கிறதுக்கு யாரும் கவனிச்சுக்கவே மாட்டான், உங்களாலே சொல்லவே மாட்டான். நல்லா வேலை செய்யறது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா அப்படிமா. ஏதாவது கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், இவர் தான் முதல்ல பிடிக்கிறான். அதனால என்ன பண்றதுன்னு, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்து இவெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ரெஸ்பான்சிபிள். இவன் சொன்னா அவனை சொல்லுவான், அவன் சொன்னா இவன் சொல்லுவான். இந்த 10 பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சரியா போச்சு. யார கேட்பள் ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால விவகாரம் அதே மாதிரிதான் கவர்மெண்ட்ல பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆமா அவளை கேட்டெல்லாம் பார்லிமெண்ட் சொல்றதுதான். எங்கேயும் பாருங்க ஒரு வியக்தியின் இடத்துல நாம ஒரு தீர்மானமான அபிப்பிராயத்தை வைக்கல. அதே மாதிரி இந்த சரீரத்தை யார் நடத்தி வைக்கிறா, வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது யாரு, இவாளுடைய கூட்டமோ அப்படின்னு யோசனை பண்ணலாம். புத்தேர்வாகம் வியஸ்த பூதாஹோபி சமஸ்தா, டோட்டலா யூனிட்டா எல்லாரும் சேர்ந்து இதை நடத்துறாடா தெரியல. ஆலோசியா எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி மாற்றிகள் கடைகளை நிச்சயத்துக்கு வந்தாராம். என்னது நம்ம சரீரத்தை உண்டு பண்றப்ப இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவெல்லாம் வரத்துக்கு முன்னால என்ன தயார் இருந்தா யோஜனை பண்ணிப்பா. அவ யோஜனை பண்ணின வழி என்ன, அம்மா வயசுல இந்த சரீரம் இருக்க, அந்த சரீரத்துக்கு ஒரு 4-5 மாதம் வரைக்கும் ஒரு விதமான சலனமும் இல்லை. அது வெறும் அப்படி இருக்கு. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்க அது புலங்கள்லாம் 3-4 மாசத்துக்கு தான், மனசு 5வது மாசத்துக்கு தான் வருது. அதுக்கப்புறம் தான் அப்படி சுத்த ஆரம்பிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள இவைகள்லாம் வரத்துக்கு முன்னால யாரு வந்தா, முதல்ல யாருன்னு, முதல்ல பிராணம் வந்தது. பிராணம் எப்ப வந்ததுன்னு முதல் நாளே வந்துருந்தான். அவர் தான் எல்லார விட சீனியர், கண்ணுக்காது நூக்கனாக்க விட சீனியர் பிராணன். ஓஹோ, அவர் முதல்ல வந்தார். எப்படி வந்தார் சார், அவர் எங்க உள்ள புகுந்தாரோ அந்த இடம் கால் கட்டவர்ல மாறி. விவகாரம் என்ன, பிராணம் எந்த வழியாக நுழைஞ்சார், கால் கட்டவர்கள் வழியாகத்தான் நுழைஞ்சார். இந்த ஆத்மா பார்த்தா பரமேஸ்வரன் அவர் எப்படி வந்தார், உச்சங்குழி வழியாக அவள் உள்ள வந்தார்.
இவர் 2 பேரும் என்ன ஆச்சுன்னா, அவர் கீழ் வழியாக போனார், இவர் மேல இருந்து உச்சக்கோழி வழியாக வந்தார். இவர் 2 பேரும் சேர்ந்து இதை சொல்ல விட்டுட்டார். அவளுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணித்தான் வந்திருக்கா. எஸ்மின் அஹமுத்கிராந்தே அஹமுத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டே அஹம் பிரதிஷ்டாஸ்யாமி. யார் இருந்தால் நான் இருப்பேனோ, யார் கிளம்பினா நான் கிளம்பினா கிளம்பிடுவேனோ, அப்படிப்பட்டதான ஒரு தோழனை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு பிராணனை சிருஷ்டி பண்ணி முதல்ல அனுப்பினாரா. இப்படி இந்த சரீரத்துக்குள்ள யார் உள்ள இருக்கா? 2 பேர் இருக்கா. மீதி பேர்னா அப்புறம் வந்தவா அப்புறம் போறவான்னு விவகாரம் முழுக்க பாருங்க. முக்கியமாக வேண்டியவா யாரு? 2 பேர். ஒண்ணு பிராணம், ஒண்ணு ஆத்மா. அப்ப இந்த சரீரத்துக்கு எல்லா வேலையும் பண்றது யார் சார்? இந்த 2 பேர்ல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவ தானே இருக்கா. அவ 2 பேர்ல யாராவது தான் இருக்க முடியும். அப்ப ஓ அம்மாத்மேதிதயம் ஜிக்ஞாசாமஹே, இவா 2 பேருக்குள்ள யார் ஆத்மாவா இருக்க முடியும்? அதுவா இந்த பிராணன் எல்லா வேலையும் எல்லா இடத்துலயுமே வேலையை வாங்குற. கண்ணு பாக்குறதுக்கு திறமை பிராணம் கொடுத்தாதான் செய்ய முடியும். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தோ, சவண நட்சத்திரம், அதுக்கப்புறம் நாளைக்கு சிவராத்திரி சாப்பிடறதில்ல அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். 2-3 நாள் வரிசையா சாப்பிடாம இருந்தேன்னா எழுந்துக்கிறதே கட்டணம் இருக்கு. கண்ணு அப்படியே மூடிக்கிறது, பார்க்க தெரியல முழுக்க. என்ன சுவாமின்னா இதுக்கு என்ன, அன்னத்தை தான் சாப்பிடல, சக்கரவள்ளி கிழங்கா உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதுல ஓட்ஸ் கஞ்சி தப்பு இல்லைன்னா அது தப்பு மட்டும் இல்ல, அதாவது நிறைய பாலம் என்ன சொந்த காசு அது வேலை போட்டு இருக்கான். இத்தனையும் போட்டு சாப்பிட்டா இவனால இருக்க முடியல சார். என்ன சுவாமினாலும் வழக்கம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா என்ன ஆச்சுன்னா கண்ணு பாக்கிற சிரமப்படுறது, எழுந்துக்கிறதுக்கு சிரமப்படுறது என்ன ஆச்சுன்னா உடம்புல சக்தி இல்ல. ஏன் சக்தி இல்ல? அன்னரசம் உள்ள போகல. இந்த அன்னரசம் உள்ள போயிடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் பண்றது. அப்ப இந்த பிராணன் என்ன பண்றது? அந்தந்த புலன்களுக்கு அதற்கு தேவையான ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவளிடத்துல இருந்து வேலை வாங்கிறது. யாருக்காக வேலை வாங்கிறது? தனக்கு இல்ல, யாருக்கு? உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்காக. விவகாரம் என்ன, இந்த பிராணனும் ராஜாவுக்கு மந்திரி மாதிரி இருக்காரே ஒழிய அவரே வசதி இல்லை. ஆகையால் யாருன்னா இதற்கும் அப்பாற்பட்டதாக பிராணனுக்கும் அப்பாற்பட்டவர் இருக்காரே அவர்தான் பிரஜானம் பிரம்மா. அறிவுடன் இருந்து கொண்டு எல்லோற்றையும் அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறவர் அவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். ஹரிமேடே பிராணோவாம், நாம் பிராணனா, வாக் நான் வாக்கா, நான் சிரவணாதீனி நான் காது மூக்கு கண்ணு இப்படியா, மனோவா நான் மனசா, புத்திர்வாகம் புத்தியா, வியக்தா தனித்தனியா இவாதானா, புதாஹோ சமஸ்தா இல்ல எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவா, இத்தியாலோச்ச இப்படி விசாரம் பண்ணி பண்ணி இந்த நான் யாருங்கிற விசாரம் உபனிஷத்தை பண்ணிருக்க. எந்த உபனிஷத்தை? ஐத்தரிய உபனிஷத்தை பண்ணிருக்க. கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணிருக்க? நமக்குள்ள தோண்டி கொண்டிருக்கக்கூடியதான் கொடுக்கக்கூடியதான ஒரு தத்துவம் எதுவோ அது அந்த சைத்தன்யம் தான். என்று விதுரியம் தம் சம்சாரம் ஹரிமேடே நாஹம் பிராணஹா நைவ சரீரம் ந மனோஹம் நாஹம் புத்திர் நாஹம் அஹங்கார விதௌச யப்ரஜ்ஞாம் சோஸ்மியாமே வேதி விதுரியம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. ஏதோ உபனிஷத் சொல்றதுன்னு நீங்க சொல்றீங்க சார், அது ஆத்மாவா ஏன் இருக்கப்படாதுன்னா கண்ணு ஆத்மாவா இருக்குமையானால் குருடனுக்கு ஆத்மா இருக்கக்கூடாது. குருடன் உயிரோட இருக்கக்கூடாது. கண்ணுதான் ஆத்மான்னு தெரியல இருந்தா போல இருந்தா கண்ணு கெட்டு போச்சு, இல்ல பாக்கல, அப்ப ஆத்மா போயிட்டாங்கிறமா இல்லைய. அப்ப ஆத்மாவுக்கு கண்ணு உதவுகிறதே தவிர கண்ணு ஆத்மா இல்ல. ஒரு செவிடன் இருக்கான், அவனுக்கு காது கேட்கல, அங்க பிராணம் போயிட்டானாவா இல்ல. அப்ப என்ன, ஆத்மாவுக்கு உதவக்கூடியதான பொருள் காதே தவிர அது ஆத்மா இல்ல. நாகம் பிராணஹா நைவ சரீரம் ந மனோஹம். எத்தனையோ பேருக்கு மனசே இல்ல, பைத்தியமா இருக்கான், வேலை செய்ய மாட்டேங்கிறது, எந்த சமயத்துல எது பண்ணணுமோ செய்ய மாட்டேங்கிறா. ஒழுங்கா இருக்கிறவாளும் அப்படிதான் இருக்கா. சில சமயத்துல மனசு வேலை செய்ய மாட்டேங்கிறது. என்ன பண்றது?
அதேபடி சரீரத்துக்குள்ள சரீரம் ஆத்மா இருக்குமே, ஆனால் கையோ கால உடஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிராணம் போயிட்டுமே போலிய. சரீரம் ஆத்மா இல்ல. நாகம் புத்தி நாகம் அகங்கார தியௌதா நாகம் புத்தி. புத்தி தான் ஆத்மான்னு சொன்னா லோகத்துல ரொம்ப பேர் புத்தி கேட்டு இருக்கா. எப்ப எது பண்ணணுமோ அப்ப அது பண்ணாம வேற என்னோட பண்ணிட்டு இருக்கான் சார். அது வேணும்னே சில பேர் பண்ணிட்டு இருக்கா. இவாளால என்ன சொல்றது, இவாளா ஆத்மா ஆகுமா இல்ல. நாகம் அகங்கார தியௌதா. அகங்காரம் ஈகோயிசம் இது வந்ததுன்னா நான் நான்கிறான். ஆனா கடைசியில் என்னன்னு பகவான் சரியா பார்த்து வர்றதா தலையில ஒரு குட்டு போடுறேன். அகங்காரத்தோட இருக்கிறவாள்லாம் அப்பப்ப அடிபட்டு தான் இருக்கான். எல்லாம் என்னால்தான் நடக்குங்கிற சமயத்துல வரலாம் அவளுக்கு நடக்காது. அப்ப அது அகங்கார ஆத்மா ஆகுமா இல்லையே. எப்ரஜ்ஞாம்சா சோஸ்மி அகமே வேதி விது. ஆனா இவர்களுக்கு எல்லோருக்கும் அப்பாற்பட்டதாக இருந்து கொண்டு இவர்களை பார்த்து கொண்டு இவளுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அறிவு வடிவமாக ஒரு சைத்தன்யம் உள்ள இருக்க பார்த்தா அதுதான் ஆத்மான் அறிவு. அவரைத்தான் நாம ஹரின்னு சொல்றோம். மகாவிஷ்ணு சொல்ற சர்வபூதானம் அந்த பிரவிச்சா வந்து யந்திராரூடானே மாயையா. தோல் பொம்மையெல்லாம் அது எப்படி அந்த கயிறை இழுத்துட்டே இருந்தா அவெல்லாம் ஆடிட்டு இருக்காளோ அப்படி ஆடிட்டு இருக்கோம். நம்மள ஆட்டி வைக்கிற யாரு அவர்தான். சகல நாடக சக்கரவர்த்தி யாரு அந்த பரமாத்மா தான். ஆனா அது அவர் அறியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ சிரிச்சு கொண்டிருக்கோம். நான் யாருன்னு சொன்னா அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு தீர்மானம். அப்படின்னு 36வது ஸ்லோகம்.